ஜீவன் உள்ளதா இறந்ததா பை ரவீந்திரநாத் தாகூர். ராணிகாட் ஜமீன்தார் சாரதா சங்கரின் வீட்டில் இருந்த விதவைக்கு அவளது தந்தையின் குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் எவரும் இல்லை. ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் மறைந்துவிட்டனர். அவளது கணவனின் குடும்பத்திலும் அவளுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. அவளுக்கென்று ஒரு மகனும் இல்லை, கணவனும் இல்லை. அவளுடைய மைத்துனரான சாரதா சங்கரின் குழந்தையை அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் பிறந்த பிறகு நீண்ட காலமாக அவனது தாயார் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் விதவையான அவனது அத்தை காதம்பினிதான் பிறப்பால் தனக்கு உரிமை இல்லாத அவனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்க வேண்டி வந்தது. ஒரு பெண் மற்றொருவரின் குழந்தையை வளர்ப்பது என்பது அந்த குழந்தை மீது அவளுக்கிருந்த அன்பு மிகவும் வலுவானதே காரணம் என்றாலும் அக்குழந்தை மீது அவளுக்கு எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. ஆனால் அன்பை செலுத்த மட்டும் உரிமை உண்டு. சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் குழந்தை மீதான தனது உண்மையான அன்பை ஆவணப்படுத்தி நிரூபிக்க முடியாது. அது ஒரு தெய்வீகமான இருவித பேர் ஆர்வத்தினால் வாழ்க்கை தந்த சாஸ்வதமில்லாத புதையல். இதனால் அவ்விதவை பெண்ணிற்கு அந்தஸ்தை பெற்றுத்தந்த முழுமையான அன்பானது அந்த குழந்தையிடமே நிறைந்திருந்தது. திடீரென்று ஸ்ராவண மாதத்தில் ஒரு இரவில் காதம்பினி இறந்து போனாள். ஏதோ ஒரு காரணத்தால் அவளது இதய துடிப்பு நின்றுவிட்டது. உலகம் எப்பொழுதும் போல் அதன் போக்கில் இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த மென்மையான சிறிய மார்பில் மட்டுமே அன்பை இழந்த துயரத்தினால் காலத்தின் கடிகாரமானது நகராமல் நின்று போனது. காவல்துறையினரின் தொல்லைக்கு பயந்து ஜமீன்தாரின் பிராமண ஊழியர்கள் 4 நபர்கள் சடங்கு எதுவும் செய்யாமல் பிணத்தை எரிக்க எடுத்துச் சென்று விட்டனர். அவர்கள் பிணத்தை எரியூட்டு கொண்ட மைதானமானது ராணிகாட் கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. அந்த இடத்தில் ஒரு குளமும் அதன் அருகே ஒரு குடிசையும் ஒரு பெரிய ஆலமரமும் மட்டுமே இருந்தது. முன்பு ஒரு சமயத்தில் ஆறாக இருந்த அதன் வழித்தடமானது வறண்டு போன காரணத்தால் அதிலே நீரோட்டம் இருந்த இடத்தை தேர்ந்தெடுத்து மண்ணை தோண்டி ஒரு குளம் போல அமைத்து அந்திம காரியங்கள் நடக்கும் இடமாக அது மாற்றப்பட்டிருந்தது. இந்த குளத்தின் ஆற்றின் ஒரு பகுதியாக மக்கள் கருதி அதை மிகவும் மனமார்ந்த பக்தியுடன் வழிபட்டனர். உடலை குடிசைக்குள் கொண்டு போய் வைத்துவிட்டு அந்த 4வரும் விறகுக்காக காத்திருந்தனர். ஆனால் நேரம் ஓடிக்கொண்டே இருந்ததே தவிர விறகு கிடைப்பதற்கான வழியை காணவில்லை. இதனால் மன நிம்மதி இழந்த அந்த 4வரில் 2 விறகு ஏன் வந்து சேரவில்லை என்று அறிந்து வர புறப்பட்டு சென்றனர். நிதாய் மற்றும் குருஷரன் விறகு வராத காரணத்தை அறிந்து வரச் சென்றதும் பிது மற்றும் பனமாலி உடலின் காவலுக்கு இருந்தனர். ஸ்ராவண மாதத்தின் இருட்டான ஒரு இரவு அது. மழை மேகங்கள் வானத்தில் நட்சத்திரங்களை மறைத்தன. அந்த 2 ஆண்களும் இருட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் கையில் இருந்த தீப்பெட்டியும் விளக்கும் எதற்கும் பயனில்லை. ஏனென்றால் அவர்களிடம் இருந்த தீப்பெட்டி ஈரமாக இருந்ததனால் எத்தனை முயற்சித்தாலும் ஒரு தீக்குச்சி கூட எரியவில்லை. விளக்கும் அணைந்துவிட்டது. நீண்ட அமைதிக்கு பிறகு ஒருவர் சொன்னார், அண்ணா, இப்பொழுது நம்மிடம் ஒரு கிண்ணம் நிறைய புகையிலை இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அவசரமாக கிளம்பி வந்ததில் எதுவும் எடுத்து வராமல் இருந்துவிட்டோம். மற்றவர் பதிலளித்தார், நான் ஓடிச் சென்று நமக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்துவிட முடியும். பனமாலி ஏன் போக வேண்டும் என்று சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, பிணங்களை எரிக்கூட்டும் இடத்தில் பேய்கள் இருக்கும் என்ற எண்ணத்தால் அந்த மயானத்தில் இருக்க பயந்து பிது கூறினான். அப்படியென்றால் நீ போன பிறகு நான் மட்டும் தனியாக இந்த இடத்தில் இருக்க வேண்டுமா? அதன் பிறகு இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். 5 நிமிடங்கள் என்பது அவர்களுக்கு 1 மணி நேரம் போல் தோன்றியது. பிறகு விறகு எடுத்து வருவதாக சென்ற இருவரையும் அவர்கள் மனதில் சபித்து கொண்டிருந்தனர். குளத்திலிருந்த தவளை மற்றும் வெட்டுக்கிளியின் சப்தம் தவிர
வேறு எந்தவிதமான சப்தங்களும் அங்கே கேட்கவில்லை. திடீரென்று பிணத்தை வைத்திருந்த படுக்கையானது நகர்வதை அவர்கள் இருவரும் உணர்ந்தனர். பிணமானது திரும்பியது போல் ஒரு பக்கமாக. பிதுவும் வனமாலியும் நடுங்கியபடி ராம் 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 என்று முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். அறையில் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விடும் சத்தம் கேட்டது. அந்த ஒரு வினாடியில் குடிசையில் பிணத்திற்கு காவலுக்கு அமர்ந்திருந்த அவ்விருவரும் தங்கள் கிராமத்தை நோக்கி தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தார்கள். 3 மைல் தூரம் ஓடிய பிறகு அவர் எதிரில் ஒரு லாந்தர் விளக்குடன் விறகு எடுத்து வரச் சென்ற மற்ற இருவரையும் சந்தித்தனர். உண்மை நிலை என்னவென்றால் அவர்கள் புகைக்கச் சென்றனர். ஆனால் விறகை பற்றி எதுவும் அறிந்திருக்கவில்லை. ஒரு மரத்தை விறகுக்காக வெட்டியிருப்பதையும் விறகு தயாரானதும் உடனே அவர்கள் இருவருமே சேர்ந்து கொண்டு வந்து விட முடியும் என்று அறிவித்தனர். அதன் பிறகு பிதுவும் பணமாலியும் குடிசையில் என்ன நடந்தது என்று சொல்லத் தொடங்கினர். அதை கேட்டதும் நிதாய் மற்றும் குருஷரன் மற்ற இருவரும் சொன்னதை நம்பாமல் அவர்களை கிண்டல் செய்தனர். அது மட்டுமன்றி அவர்கள் தங்கள் கடமையை செய்யாமல் ஓடி வந்ததற்காக கோபத்துடன் திட்டினர். மேலும் தாமதிக்காமல் 4வரும் குடிசையை நோக்கி விரைந்தனர். குடிசைக்குள் நுழைந்ததும் அவர்கள் கண்டது பிணத்தை வைத்திருந்த படுக்கை காலியாக இருப்பதைதான். ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். ஓனாய் எடுத்துச் சென்றிருக்க முடியுமா? ஆனால் குடிசையினுள் கிழிந்த துணிகளை எங்கும் பார்க்க முடியவில்லை. உடனே அந்த 4வரும் குடிசையை விட்டு வெளியே வந்து பார்த்தபொழுது கதவருகே சேறு இருப்பதையும் அப்பொழுது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணின் சிறிய காலடி சுவடுகளையும் பார்க்க முடிந்தது. சாரதா சங்கர் முட்டாள் அல்ல இதையெல்லாம் சொல்ல நம்புவதற்கும். எனவே அந்த 4வரும் சேர்ந்து கலந்தோசித்து உடலை எரித்து விட்டதாக சொல்வது என்று முடிவெடுத்தனர். பொழுது விடிந்து வெளிச்சம் வந்ததும் விறகை சரியான நேரத்தில் கொண்டு வராததால் அவர்களின் உதவி இல்லாமலேயே வேலை முடிந்துவிட்டது என்று விறகு கொண்டு வந்தவர்களிடம் சொன்னார்கள். அதற்கேற்றவாறு குடிசையில் சில விறகு கட்டைகள் இருந்தன. இப்படி சொல்வதால் எவரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்றும் இறந்த உடல் விலை மதிப்புள்ள சொத்து இல்லை திருடுவதற்கு என்றும் எண்ணினார்கள்.